नित्यं विमलमचलं सर्वधी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि। ओं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तो पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेतिर्मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देव त्वमेव सर्वं मम देव देव। दयानन्दरूपं मदाचार्यमीडे दयानन्दरूपं मदाचार्यमीडे दयानन्दरूपं। पूज्य श्री दयानंद सरस्वती स्वामी पादारविंद ओम शांति शांति शांति। பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பேரல்கள் புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கடல்கள் கரங்குவிவார் உண்மையிலும் கோன்கடல்கள் சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோர் கடல்கள் பிறப்பருக்கும் ஜெகந்தம் பேய்கலர்கள் வெல்க பேய்கலர்கள் பிடிக்கின்றது. நம்முடைய இந்த பிறவி பெருங்கடல் என்கின்ற சம்சார சாகரத்தை தாண்டுவிக்கும் அவரது வெற்றி கரங்களை வெற்றி கடல்களை சரணடைவோம். நேற்று பார்த்தோம் பிஞ்சகம் அப்படின்னா கொக்கினுடைய இறை
கொக்கினுடைய இறகை ஏன் பகவான் தலையில் வச்சிருக்கார் பைத்தியமாக இருக்குது அப்படின்னா, இல்லை, விவேகம்தான் தலையாயது, மற்றதெல்லாம் இரண்டாவது. விவேகம் இருந்தால் மற்றது எல்லாமே கைகூடிவிடும் என்கின்ற இண்டிகேஷனுக்காக அவர் இருக்கார். அப்படிப்பட்ட அந்த வெய்கடல்கள் என்றால் தண்டை அணிந்தவர், வெற்றி தண்டை அணிந்தவர். அப்படி அனைத்தையும் சாதிக்கக்கூடிய ஈஸ்வர ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அவரது தாள்களை, கால்களை, அவரது பாதார விட்டங்களை சரணடைப்போம். அதான் திரையம்பகம் யஜாமகே சுகந்தி சிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனம் மிருத்யுர்மோக்ஷியமாமுதா என்று நெற்றிக்கண்ணுடைய ஞானக்கண்ணுடைய பகவான் அற்புதமாக நம்மை அல்லல்களிலிருந்து விலக்கி விடுவார். எப்படி விளக்குவாராம்? நம்ம ஸ்கூலுக்கு குழந்தைகளை தாடுறோமே, அப்படியா? ஸ்கூலுக்கு குழந்தைகளை எப்படி தாடுறோம்? தர எடுத்துட்டு போய் தள்ளிடும் இதில் வேனில். அதுபோல் இல்லாமல் உட்வாருகமிக பந்தனான் மிருத்யுர் மோட்சியமாகிறார். இதுதான் உச்சகட்டமான அறிவுபூர்வமாக விஷயங்களிலிருந்து வெளிவருவது. விஷயங்களிலிருந்து வெளிவருவது எப்படின்னா, ஒரு குழந்தை படிச்சுட்டு இருக்கு, விளையாடிட்டு இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய அம்மா படிக்கிறதுக்கு அழைக்கணும்னா போய் 4 அறை வச்சு தரன்னு எடுத்துட்டு உட்கார வச்சு படின்னு சொன்னால் என்னால அந்த குழந்தை அவ்வளோதான், இருக்கிறதும் போயிடும், கொஞ்சம் நஞ்சம் இருக்கக்கூடியதும் போயிடும். ஆனால் அதே குழந்தைய ஒரு பக்குவமான தாய் என்ன பண்ணுறாங்க, மிட்டாய் தரவா அப்படின்னு தட்டி கொடுத்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து எதையாவது அதனுடைய அந்த விளையாடுதல் அப்படிங்கிற அந்த ஈர்ப்பிலிருந்து விடுபட வைத்து அதற்கு பிறகு படிக்க சொன்னோம்னா அது நன்றாக படிக்கும். அதுபோல் அறிவுபூர்வமாக விஷயங்களிலிருந்து வெளிவர வேண்டும். நான் இதில் அதை விடுறேன் இதை விடுறேன் கண்ணை மூடி இருக்க பிடிச்சி பண்ண கண்ணை விட்டாங்கன்னா போட்டு, எப்படி ஸ்ப்ரிங்கை அமர்த்தி வைத்தால் கையெடுத்துள்ள 3 பங்கு மேலே வந்துடுமோ, அதுபோல் அதை விட வேண்டும், இதை விட வேண்டும், இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும் என்று வைராக்கியம் அப்படின்னு சொல்லி பண்ண கட்டி கொடுத்தோம்னா இருக்கிறது போயிடும். இருக்கிறது சேர்த்தி புது வெள்ளம் பழைய வெள்ளத்தின் சேர்த்து அடிச்சுட்டு போன மாதிரி போயிடும். அதனால் பகவான் எப்படி பண்ணுறாராம், உருவாருகமிவ பந்தனான் மிருத்யோர் மோட்சியமாகிறார். கொஞ்சம் கூட எந்த விதமான அலட்டலும் இல்லாமல் இருந்த இடத்திலிருந்தே எப்படி அந்த வெள்ளரி பிஞ்சானது தன் நிலையிலிருந்து விடுவித்துக் கொள்கிறது. அதுபோல தான் மோட்சம் என்பதும் பக்குவம் என்பதும் வைராக்கியம் என்பது அப்படித்தான் இருக்கணும். அறிவுபூர்வமாக நாம் இருக்கின்ற நிலையிலிருந்து மாறாமல் அதிலிருந்து வெறுக்காம நம்ம வைராக்கியம் சொன்ன என்ன பண்ணுறோம், இவர் விஸ்வாமித்திரருக்கு கையை வச்சு திரும்புகிறார், அந்த மாதிரி அல்லப்பா. வைராக்கியம் என்பது விவேகத்தால் எழுந்த வைராக்கியம், அதுதான் உருவாகும் என்பதனால். விவேகத்தினால் எழுந்த வைராக்கியத்தினால் விஷயங்களிலிருந்து விடுபட்டு என்னை இந்த பிறவி என்கின்ற தலையிலிருந்து கொஞ்சம் கூட எந்த அலட்டல் இல்லாமல் நம்மை வெளிப்படுத்தக்கூடிய பேரருள் கொண்டவர் பகவான். அதான் சொல்றார், பிறப்பிறக்கும் பிஞ்சகத்தின் கைக்கலர்கள் இருக்க. சரி, நமக்கெல்லாம் இப்படி சொல்றாரு, புறத்தாக்கோலாம் புறத்தாக்கு சேயோத்தன் பூங்கலர்கள் இருக்க. பகவான் தன்னை வணங்காதவர்கள், நாத்திகர்கள், இவர்கள் எல்லாம் என்ன பண்றாருன்னா, பகவான் ஒரு கட்சி நடத்துகிறார். எதிர்கட்சிக்காரரை பற்றி பேசினாலே கோபம் வந்துடும். அவங்க கல்யாணத்துக்கு வருமான காலையில் மந்திரியாக இருக்க மாட்டார், எந்திரியாக இருப்பார். அதுபோல் அல்லப்பா, பகவான் அத்தனை பேரையும் சமமாக பார்க்கக்கூடியவர். அவர் எப்படி சூரிய ஒளியானது எங்கும் யாருக்கும் எந்த விதமான மலத்திலும் சரி, சந்தனத்திலும் சரி, சாக்கடையிலும் சரி, எல்லா கோபுரத்திலும் சரி ஒன்று போல வியாபித்திருக்கிறதோ அதுபோல பகவானது அருள் எங்கும் வியாபித்திருக்கிறது.
அப்ப இது ஏன் இங்கே சொல்றாரு, புறத்தாக்கு ஜெயம் தன் பூங்கலர்கள் வெல்க. பக்குவம் இல்லாதவர்களுக்கு அது போய் சேராது. எப்படி எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய சூரிய ஒளியானது எல்லா பக்கம் பிரதிபலிக்கிறதா? எல்லா பக்கம் பிரதிபலிக்கிறதா? இல்லை, எல்லா பக்கம் வியாபித்திருந்தாலும் சூரியனது பிரதிபலிப்பு என்பது சொற்றேசு பிரதிபிம்பவது என்று வேதங்கள் சொல்கிறது. எப்படி கண்ணாடி போன்ற வளவளப்பான நிலைகளிலே அதே சூரிய ஒளி படுகிற போது சூரியன் பிரதிபலிக்கிறார். ஆனால் எல்லா இடத்திலும் தான் சூரியன் வியாபித்திருக்கிறார், ஆனால் பிரதிபலிப்பதில்லை. அதுபோல பகவான் எல்லா இடத்திலையும் வியாபகமாகத்தான் இருக்கிறார். ஆனால் புறத்தாக்கு அவரை வெறுப்பவர்கள், அவரை பற்றி உண்மையை அறிந்து கொள்ளாத நாத்திகர்கள், அவரது தன்மையை புரிந்து கொள்ளாதவர்கள், அவர்களுக்கு தகுதி இல்லாததுனாலே அவரது கருணை வெளிப்படுவதில்லை. அவர் ப்ராப்ளம் இல்லை, அவர் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் தான் அதிகாரித்துவம் இல்லாத காரணத்தினாலே எவ்வளவுதான் நீங்கள் அமிர்தத்தையே ஊற்றினாலும் ஓட்டை பாத்திரமாக இருந்தால் அது தங்காது. அதுபோல பகவான் புறத்தாக்கு ஜெயம் தன் பூங்கலர்கள் உங்க கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று இந்திரிய வழியாக நம்முடைய அவர்களுடைய மனதை முழுவதும் சிற்றின்பத்திலும் கேளிக்கைகளிலும் செலுத்தி கொண்டிருப்பவர்களுக்கு ஈஸ்வரனது அந்த பரிபூர்ணமான கடாட்சம் என்பது கிடைப்பதில்லை. காரணம், புத்தி வேற இடத்துல. எவ்வளவு பெரிய ஒரு பெரிய ஒரு தத்துவார்த்தமான ஒரு நாடகம் நடந்து கொண்டிருந்தாலும் நம்முடைய புத்தி வேலைக்கே போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? கேட்டுகிட்டே இருக்கணும். இங்கே கிளாஸ்லேயே கேட்டுட்டு இருக்கணும். கேட்டுட்டு இருக்க மகாமாயா வந்து உட்காந்துக்கிறாங்க. உட்கார்ந்து என்ன ஆகுது, அவ்வளோதான். என்ன நடக்குதுன்னே தெரியாமல் போயிடுது. அதுபோல நம்முடைய மனதை தகுதியுடையதாக ஆக்கி கொண்டால் அதில் பகவானது பிரதிபிம்பமானது பிரதிபலிக்கும், அவரது கடாட்சம் இருக்கும். சரி, இப்போ அவரது கடாட்சம் நமக்கெல்லாம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? பரிபூர்ணமாக